வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டரை உபயோகப்படுத்தி கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட் மறுபடியும் கேட்டாங்க, இந்த மாதிரி மீட்டர் பற்றி நான் நடத்தும் பொழுது எங்களுக்கு சரியாக செக் பண்ண தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கானதான் இந்த வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் ஒரு 1500 ரூபாயில் எல்ஏ 4440 ஐசி உபயோகப்படுத்தி ஒரு ஸ்டீரியோ செட் எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதை அசம்பிள் பண்ண வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் யாராவது பார்க்குறேன்னா பாருங்கள், ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்க்க போகிறது மல்டிமீட்டர், டிஜிட்டல் மல்டிமீட்டர். அதில் நிறைய உங்களுக்கு ரேஞ்சஸ்லாம் இருக்குது. நிறையா உங்களுக்கு தெரியும். டிசி வோல்ட், இந்த மல்டிமீட்டர் மூலிமா டிசி வோல்ட் லோ ஹை எவ்வளோன்னு அளக்கலாம். அதேமாதிரி ஏசி வோல்ட் லோ ஹை அளக்க முடியும். டிசி கரண்ட் லோ ஹை அளக்க முடியும். ஏசி கரண்ட்டும் அளக்க முடியும், லோ ஹை அளக்க முடியும். ஓம்ஸ் அளக்க முடியும், கன்டினியூட்டி அளக்க முடியும். எல்லாத்தோட முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை செக் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டில் ஏன்னா வரக்கூடிய எலக்ட்ரானிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி. இப்போது சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னா இந்த மாதிரி போர்டு வந்துடுது. இந்த மாதிரி போர்டுங்கிறது எஸ்எம்டி டெக்னாலஜி போர்டு. இனிமேல் அப்படி தான் வரும் எல்லாமே. ஒரு பிடி போர்டு ஆகட்டும், ஈக்குவலைசர் போர்டு ஆகட்டும், எல்லா போர்டும் இந்த மாதிரி தான் வரும். அந்த சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் அந்த காம்பவுண்டில் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். பட் அதை செக் பண்ணணும், செக் பண்ண தெரியணும், ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்க தெரியணும். நல்ல ஒரு மல்டிமீட்டர் வேணும். ரொம்ப லோ பட்ஜெட் தான். மல்டிமீட்டரில் நிறைய வோல்ட் நிறைய ரேஞ்சில் இருக்குது. இது 450 450 ரூபா மட்டும்தான் இந்த மல்டிமீட்டர். எல்லாத்தாலையும் வாங்கக்கூடிய அளவுக்கு ஈஸிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகே, இப்போது நம்ம மல்டிமீட்டர் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மீட்டர் வந்து அனலாக் மல்டிமீட்டர். இந்த மீட்டர் சில இடத்துல தேவைப்படும். உதாரணமாக மாஸ்பெட்டை செக் பண்ணுறதுக்கு, ஐஜிபிடி செக் பண்ணுறதுக்கு, ஈவன் டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் இந்த மல்டிமீட்டர். நான் இது சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்தேன். ஓகே, தென் அடுத்தது உங்களுக்கு தெரியும், எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மீட்டர். இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் விலை கம்மியான மீட்டர். இந்த கம்பெனி நல்லாயிருக்கும், ஓகேவா? பட் இதில் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ண முடியுமானா செக் பண்ண முடியாது. சரி, இந்த மீட்டரில் கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. வேல்யூ செக் பண்ணணும். கெப்பாசிட்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, தட் மீன்ஸ் ஓப்பனா ஷார்ட்டா லீக்கா, அதை நம்ம எல்லா மீட்டர்லேயும் செக் பண்ணலாம். ஆனால் வேல்யூ செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டி ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுங்களேன், 10 kpf இருக்குன்னா 10 kpf இருக்கணும். 2 kp அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருந்தால் சர்க்கியூட் ப்ராப்பராக வேலை செய்யாது. குறிப்பாக ஆசிலேட்டர் செக்ஷன், பல்ஸ் வித் மாடுலேட்டர், இந்த செக்ஷன்லாம் ப்ராப்ளம் வரும். அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஒரு மல்டிமீட்டர் இருக்கணும். மல்டிமீட்டர் வாங்கினா போதுமா? இல்லை, அதை வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பேம்ப்லெட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு யூசர்ஸ் மேனுவல் ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஓரலாக சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே நியூ கமர்ஸ் பிகினர்ஸ். டே பை டே நிறைய பேர் இந்த சேனலுக்குள்ளே வருவாங்க, ஓகேவா? அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கெப்பாசிட்டன்ஸை துல்லியமாக செக் பண்ணுறது எப்படி, இதான் வீடியோ. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. இந்த ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா படிக்கும்போது உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் பணம் மிச்சமாகவும் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் தெளிவாக எந்தவித ஒளிவு வரையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவே எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ பேர் படிச்சுட்டு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஃபீல்டுக்குள்ளே, ரொம்ப இன்டீரியர் பிளேஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. யார் வேணாலும் சர்வீஸ் இன்ஜினியராக வரலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இருந்தால் நல்லது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டன்ஸ் வேலையை துல்லியமாக செக் பண்ணுறது எப்படி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டிஃபரெண்ட் வேல்யூ கெப்பாசிட்டர்ஸை இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வேல்யூங்கிறது உங்களுக்கு ஒரு வேளை
மேக்னிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களால் பார்க்க முடியும், வியூவர்ஸ்னால் பார்க்க முடியாது. அதனால் வேல்யூ நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் மல்டிமீட்டரில். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, இந்த கெப்பாசிட்டர்ஸை இந்த பிஎஃப் வேல்யூவை எப்படி எம்எஃப்டியாக மைக்ரோஃபெரடாக மாற்றுறது, மைக்ரோஃபெரடை வந்தால் எப்படி கேபிஎஃப்பாக நாம் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மார்க்கெட்டில் அந்த மாதிரி வருது. ஒரு கெப்பாசிட்டர்னால் டிஃப்ரெண்ட் வேல்யூ இல்லை, கரெக்டாக ப்ராப்பர் வேல்யூ பிரிண்ட் ஆகி வராது. ஒரு டிரான்சிஸ்டரில் எப்படி BC547 அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி இருக்காது. கெப்பாசிட்டரில் உங்களுக்கே தெரியும், போலார் நான் போலார். போலார் கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் டெர்மினல் லென்த்தாக இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் ஷார்ட்டாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சிடலாம். சர்க்யூட்டில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து தான் கொடுக்கணும், இல்லைனா வெடிச்சிடும். கெப்பாசிட்டர்ஸ் போலார் கெப்பாசிட்டர்ஸில் அதில் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். 100 mFD 25 வோல்ட் இல்லை 250 வோல்ட் இப்படிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸில் வேல்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், 1K அப்படின்னா 1000 PF அப்படின்னு அர்த்தம், பிக் ஆஃப் ஃபாரட் அப்படின்னு அர்த்தம். 1K அதை வந்து 0.001 MFD MUF அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ரெண்டுமே வரலாம். ஒரு கெப்பாசிட்டியில் அந்த மாதிரி போட்டிருக்கோம், 1Kனும் போட்டிருக்கோம், சிலதில் 0.001 MFDன்னு போட்டிருக்கோம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை, அதுக்காக தான் சொல்கிறோம். பர்ச்சேஸ் பண்ண தெரியணும். வேல்யூ ஒன்று மாற்றி போட்டாலும் தப்பாக போயிடும். உதாரணமாக 1K போல் 10K போடுறது இதெல்லாம் மாற்றி போடக்கூடாது. இப்போ 10K அப்படின்னா 10,000 PF, அது வந்து 0.01 MFD ஆல் MUF சொல்லலாம். அதேமாரி 100K அதை 0.1 MFDன்னு சொல்லலாம். 100 kPF இருந்தால் அதை என்ன சொல்லலாம், 1 MFD. 1 MFD வரும்பொழுது அது போலாராக மாறிடும், ப்ளஸ் மைனஸ் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நான் போலார் கெப்பாசிட்டர். ஆனால் இது வந்து எல்லாமே இது வந்து போலார் கெப்பாசிட்டர். 1 MFDக்கு மேலே வந்தாவே அது போலார் கெப்பாசிட்டர் தான். கெப்பாசிட்டர் பற்றி நமக்கு தெரியும், அலோ AC சிக்னல், பிளாக் DC. இதை மறந்துட வேண்டாம், புக்கில் அந்த மாதிரி இருக்காது, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் என்ன பார்த்துருக்கோம் ஜென்ரலாக பாருங்களேன். இப்போது 10K அப்படின்னா 0.01 அல்லது 103. இந்த 103ன்னு போட்டு டிஸ்க் வந்துச்சுன்னா அந்த மூணாவது 3 போல் 3 0 சேர்த்தணும்னு அர்த்தம். அப்போ 1030 10,000 PF. அப்போ 10,000 PFனா 0.01 அதுதான் கொடுத்துருக்கு, 0.01. ஓகேவா, அதேமாரி 100K அப்படின்னு ஒரு டிஸ்க் கெப்பாசிட்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லைனா 0.1 மென்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லைனா 104ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒன்று தான். அப்போ நிறைய கெப்பாசிட்டர்ஸை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம அந்த ப்ராக்டிக்ஸாக நம்மளை மேலே கொண்டு வரும். உதாரணத்துக்கு 2K2ன்னு ஒரு கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை வந்து 222 போட்டிருக்கோம் சில கம்பெனியில், 2200 போட்டிருக்கோம். இந்த 2200ன்னு அர்த்தம் 2200 PFன்னு அர்த்தம். அதை 1000 டிவைட் பண்ணோம்னா 2.2K. இதான் இங்கே 2.2K. 2K2 அதாவது 2.2K, 2K2, 2200 PF, 222 எல்லாமே ஒன்று தான். ஸோ இதை வச்சு நீங்கள் லைட்டாக சிம்பிளிஃபையாக தெரிஞ்சு வச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்க்க போகிறது என்ன, இப்போ நம்ம செக் பண்ணுற போகிறோம் மல்டிமீட்டரில், டிஜிட்டல் மல்டிமீட்டரில். இந்த மல்டிமீட்டரில் ஸ்பெஷலாக அந்த கெப்பாசிட்டி எப்படி செக் பண்ணுறது. நிறைய பேருக்கு இன்னுமே தடுமாற்றமாக இருக்குது, தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ பார்க்கலாமா. நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டேன். இந்த மல்டிமீட்டரில் உங்களுக்கு அந்த டிஸ்பிளே விசிபிளாக தெரியுதா பாருங்கள். இப்போது நான் செக் பண்ணுறேன். இப்போது ஒரு கெப்பாசிட்டரை பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்கு, இந்த லாஸ்ட்டில் 0.01 எப்படி செக் பண்ணுறது. இந்த மல்டிமீட்டரில் இது பவர் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே இந்த மீட்டரில் பாருங்கள், இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்கா, நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் இருக்குது, Fன்னு போட்டிருக்கும், ஃபேரட் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. அதில் மொத்தம் 5 செலக்டர் இருக்குது. ஒரு செலக்டர் வந்து உங்களுக்கு ஓகேவா 20N அப்படின்னு போட்டிருக்கு. 20N அப்படின்னா என்னன்னா K நானோ, 20Kக்குள்ளே இருக்க வேல்யூ இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 200N 200Kக்குள்ளே
பிஎஃப்பில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இதில் 2 MFDன்னு போட்டிருக்கு. 2000 MFD. 1 MFDனா 1000 kpf, 2000 2 MFD அப்படின்னா 2000 kpf. அப்போது 2 MFD இருக்க கெப்பாசிட்டருக்குள்ளே இருந்தால் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 20 MFD, அடுத்தது 200 MFD. இன்னும் சொல்லப்போனால் இந்த மீட்டரில் வெரி லோ வேல்யூவில் இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், 200 MFD உள்ள வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் செக் பண்ணலாம். இந்த வேல்யூ உள்ள கெப்பாசிட்டர் மட்டும்தான் சர்க்கியூட் போர்டில் அதிகமாக இருக்கும். பவர் சப்ளையில் வர கெப்பாசிட்டர் வேல்யூ அதிகமாக இருக்கும். எல்லாமே 220 MFD, 470 MFD, 1000 MFD, 2200, 15,000 MFD வரைக்கும் இருக்குது கெப்பாசிட்டருக்கு. ஓகே, பட் இந்த மீட்டர் மூலிமா நம்ம 200 MFD வரைக்கும் ஈஸியாக செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் ஒன் கெப்பாசிட்டர், இதில் என்ன போட்டிருக்கு, 0.01 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த மீட்டரில் 0.01 அப்படின்னா 10K அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் எப்படி செக் பண்ணணும், இப்போ இந்த இடத்துல 2N இருக்கு இல்லையா, அதை நம்ம செக் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 20 பாருங்கள், இப்போது வந்து 20N அப்படின்னா 20K. இப்போ செக் பண்ணுறது 10K. இப்போ நான் என்ன டெஸ்ட் ப்ராப்பில் பொலாரிட்டி பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். 10K காமிக்குதா, 10.7 பக்காவாக காமிக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சரி, அடுத்த கெப்பாசிட்டர் என்ன கொடுத்துருக்கேன், 2K2 222 இதில் செக் பண்ணலாம். இந்த ரேஞ்சிலே செக் பண்ணலாம். பாருங்கள், நான் செக் பண்ணுறேன். 2.17 பக்காவாக இருக்குது. 2.2K இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல 104ன்னு கொடுத்துருக்கு, 0.1 கெப்பாசிட்டர்ஸ் 100K. அப்போ இந்த ரேஞ்சில் செக் பண்ண முடியாது. செக் பண்ணி பார்க்கலாமா, ஏன்னா இது 100K, இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது 20K செக் பண்ணியிருக்கோம். என்ன ஆகும், செக் பண்ணால் OL அப்படின்னு வரும், ஓவர் லிமிட் அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 200N நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கெப்பாசிட்டியை செக் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், 73.7 அப்படின்னா என்ன அர்த்தம், 100 காமிக்கலை, இந்த கெப்பாசிட்டி வீக்காக இருக்குது, 73K தான் காமிக்குது, 100K காமிக்கணும். இந்த கெப்பாசிட்டர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ண முடியாது. லோ வேல்யூ, எதிர்பார்த்த வேல்யூ 100K வரணும், வரல. ஓகே, சரி. இப்போது என்ன பண்ணலாம், அடுத்தது 102ன்னு என்ன, 1020 1000 PF 1 kpf. இப்போது 1 kpf செக் பண்ணால் நம்ம லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதில் செக் பண்ணலாம். 1 kpf நியர்லி 0.7 காமிக்குது. இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியாது. நமக்கு தேவை வந்து 1 kpf வரணும், ஆனால் இது 700 PF தான் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ண முடியாது. இதை முக்கியமான ஸ்டேஜில் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வராது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம நான் போலார் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அடுத்து போலார் கெப்பாசிட்டி பார்க்க போகிறோம். 22 MFD. இப்போது இந்த பொதுவாக வந்து நான் 200 MFDயில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மல்டிமீட்டரை மறுபடியும் சொல்கிறேன், பவர் ஆன் பண்ணிக்கிறோம். இந்த பிளாக் டெஸ்க்டாப் இங்கே இருக்கணும், ரெட்டு டெஸ்க்டாப் இந்த இடத்துல இருக்கணும், மறந்துடாதீங்க. மேனுவலில் எல்லாமே போட்டிருக்கு, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது 22 PF காமிக்கதான்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் செக் பண்ணதான் சரி, போலார் கெப்பாசிட்டர் செக் பண்ணதாக இருந்தால் சரி, இந்த 2 லீடு என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணிடணும். அப்போ அதில் ஏதாவது பொட்டன்ஷியல் இருந்தால், சார்ஜ் இருந்தால் அது டிஸ்சார்ஜ் ஆகிரும். அதுக்காக அப்போ தான் கரெக்ட் வேல்யூ காமிக்கும். ஓகே, அதை மறக்காமல் செய்யுங்க. ஓகே, சரி. இப்போ பார்க்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். அப்போ எவ்வளோ காமிக்குது உங்களுக்கு, 22 MFD கெப்பாசிட்டர் 24 காமிக்குது. நோ ப்ராப்ளம், இது யூஸ் பண்ணலாம். அடுத்தது 100 MFD கெப்பாசிட்டர், அதை செக் பண்ணுறேன், பார்க்கலாம் எவ்வளோ காமிக்குது. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். 97 MFD, 100க்கு பதில் 97, இதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 47, அடுத்தது 47, 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். 51 காமிக்குது, மோர் ஆர் லெஸ், இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 33 MFD,
எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள், 35 காமிக்குது. இதுவும் நல்லா இருக்குது, பெஸ்ட் ஒன். அடுத்து 10 MFD கெப்பாசிட்டர்ஸு 10.2 பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது 100 MFD கெப்பாசிட்டர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இப்போ செக் பண்ணுறேன், இதில் 117 ஒரு 7 MFD முன்ன பின்ன. ஒருவேளை இந்த பொலாரிட்டி டிஸ்சார்ஜ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி பார்த்தோம், இப்போது நான் போலார் டிஸ் கெப்பாசிட்டர் ப்ளஸ் போலார் கெப்பாசிட்டர், இப்படி தான் வேலையை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லை, உடனே நீங்கள் ப்ராக்டிக்கலில் இது பண்ணணும். ஒரு மல்டிமீட்டர் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரானிக்ஸை டெபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்க போகுது. இந்த எலக்ட்ரானிக் சர்வீஸ் தான் ஃபியூச்சரில் ரொம்ப டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு 10 ப்ராடக்ட் இருக்குது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு என்ஜினியராக மாறணும். நீங்கள் ஒரு என்ஜினியராக மாறினா தான் இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் ரெடி பண்ண முடியும். அதுக்கு தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா யார் வேணால் படிக்கலாம், யார் வேணால் சர்வீஸில் வரலாம். ரொம்ப கிரிட்டிக்கலெல்லாம் எதுவும் இல்லை. என்னுடைய ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எளிமையாக யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துருவோம். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். பாருங்களேன், இதுலேயும் அதே மாதிரி தான் கெப்பாசிட்டர்ஸ். இந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டர்லாம் வரும். போலார் கெப்பாசிட்டர், நான் போலார் இருக்கும். நான் போலார் கெப்பாசிட்டர்லேயே டியூப்லர் கெப்பாசிட்டர் இருக்கும், பாலியஸ்டர் இருக்கும், பாலிப்ரோப்ளைன் இருக்கும், மைக்கா கெப்பாசிட்டர் இருக்கும். எந்த கெப்பாசிட்டர் இருந்தாலும் வேலையை செக் பண்ணலாம். எவ்வளோ வோல்ட்டு கெப்பாசிட்டர் இருந்தாலும் செக் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இதில் 225 இந்த இடத்துல போட்டிருக்கு இல்லையா? உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் தெரியுமா? ஓகே, 225 இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. அப்போது இதோட வேல்யூ இந்த 225னா என்ன? 5னா 5 0 வரும். அப்போ அதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்களா 2.2. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ MFD வரும்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பக்கா 2.2 பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு என்ன எழுதியிருக்கு? 225. பட்டு பர்ஃபெக்டாக அந்த 550 டிவைட் பண்ணிங்கன்னா 2.2 kpf. அடுத்து 473ன்னு வந்திருக்கு. 4730. அப்போ 47,000 pf. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 47 kpf. 47 kpfனா என்ன வரும் உங்களுக்கு? நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போது பாருங்கள், இதிலே செக் பண்ணலாம். 47 kpf காமிக்கணும். அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ண ரிவிஷன் குறைச்சிக்கிட்டே வரலாம். 52 47க்கு 52K காமிக்குது, நோ ப்ராப்ளம். அடுத்து இந்த கெப்பாசிட்டர் இதில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா 0.33ன்னு கொடுத்துருக்கு. 0.33 உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். MFDயில் கொடுத்தாலும் கேவில் மாற்ற தெரியணும். 330 kpf வந்திருக்கு. ஓகேவா? நாம் இதில் செக் பண்ணலாம். இதில் OL. ஸோ அடுத்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் ரேஞ்சு சொல்லிட்டு பார்க்குறேன். 0.34 0.33க்கு பதிலாக இங்கே 0.34 காமிக்குது. பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது 0.047 அப்படின்னா என்ன அர்த்தம்? 47 kpf. 47 kpf. நம்ம என்ன பண்ணலாம்? 47 kf பாருங்கள், இதிலே செக் பண்ணலாம். 0.047க்கு பதிலாக 49. இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணணுமா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 47க்கு பதிலாக kpfக்குள்ளே 50K காமிக்குது. இதுவும் ஓகே, யூஸ் பண்ணலாம். அடுத்து 103ன்னு போட்டிருக்கு. 103னா 1030 10 kpf 0.01. ஓகே, இந்த ரேஞ்சிலேயே செக் பண்ணலாம். 9.3 10 kpf பதிலாக 9.3 காமிக்குது. பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போது அடுத்த கெப்பாசிட்டர் அதே மாதிரி தான் 0.01. இதையும் செக் பண்ணலாம். 10 kpf தான், பக்காவாக இருக்குது. இதில் 47 kpf 49 kpf பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்துருக்கேன், எல்லா வேலையுமே நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் செக் பண்ணணும். செக் பண்ணுங்கள். ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.